சார் நம்ம தொடர்ந்து டிஜிபி அப்பாயின்மெண்ட் பற்றி பேசிகிட்டே இருக்கோம் சார். பிரமோத்குமார் அவர்கள் வந்து உச்சநீதிமன்றத்தில் அது மாதிரி ஒரு மாதம் தான் இருக்குது, எனக்கு டைம் இருக்குது, நீங்கள் வந்து எனக்கு டிஜிபி அப்பாயின்மெண்ட் பண்ணணும். ஏன்னா நான் இதுக்கு முன்னாடி வந்துட்டு இப்போ வழக்கு இருந்துச்சு, என் மேலே வந்துட்டு சும்மா எஃப்ஐஆர் போட்டிருந்தாங்க. இப்போ எல்லாமே கிளியர் ஆயிடுச்சு. இதனாலேயே வந்துட்டு என்னை இதுக்கு முன்னாடி வந்து டிஜிபி ஆயிருக்க வேண்டியது நானே, அதனால் என்னை சேர்க்கலை, பட்டியல் லிஸ்ட்டில் சேர்க்கலை. அதனால் இப்போ என்னை சேர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உச்சநீதிமன்றத்தில் போயிருக்காங்க சார். இப்போ போய் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர வேண்டியதுக்கான அவசியம் என்ன சார்? அதான் அவருக்கு தெரியும்ல சார், ஏற்கனவே நம்ம வந்து லிஸ்ட்டில் இல்லை அப்படின்றது தெரியும். ப்ளஸ் வந்து அந்த 6 மாத பணிக்காலம் அப்படி இல்லைன்றதும் தெரியுன்ற அடிப்படையில் ஏன் இவ்வளோ லேட்டாக அவர் வந்து உச்சநீதிமன்றத்தை அணுகியிருக்காரு? இந்த அதிகாரிகள் பண்ணுற அரசியலை நீங்கள் கேட்டிங்கன்னா பொதுமக்கள் இதை நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான் இதை விரிவாக சொல்கிறேன். இந்த அதிகாரிகள் பண்ணுற அரசியலெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா அரசியல்வாதிகள் தோற்று போய் விடுவார்கள் இவர்கள் செய்யும் அரசியலுக்கு முன்பாக. விரிவாக சொல்கிறேன். திரு பிரமோத்குமார் அவர்கள் மீது ஏராளமான குற்றச்சாட்டுகள், முக்கியமான குற்றச்சாட்டுகள் எல்லாம் நிலுவையில் இருந்தது என்பது உண்மை. அவர் நீங்கள் 2 பேரும் கேட்டது போல் அவருக்கு செப்டம்பர் மாதம் ரிட்டையர் ஆக போகிறோன்றது தெரியும். 3 மாதத்துக்கு முன்னாடி ப்ரொப்போசல் அனுப்பணும் அப்படின்றது தெரியும். திரு ஜிவால் அவர்கள் 31 ஆகஸ்ட் அன்று ஓய்வு பெறுவதால் மே மாதமே இந்த ப்ரொப்போசலை யூபிஎஸ்சிக்கு அனுப்பியிருக்க வேண்டும் என்பது அவருக்கு தெரியும். இவர் உண்மையிலேயே வந்து என் பேரை பரிசீலனை செய்யுங்கள் என்று உச்சநீதிமன்றத்தை அணுக வேண்டும் என்றால் மே மாதம் அணுகியிருக்க வேண்டும். அப்போது இவருடைய கோரிக்கையில் ஓரளவு நியாயம் இருக்குது. சரி, ஏன்ப்பா இப்போ வரேன்னு கேட்டால், சார் 3 மாதம் முன்னாடி அனுப்புனாங்க, எப்போ வேணாலும் அனுப்பிடுவாங்க, அனுப்பும்போது என் பேரை சேர்த்துக்க சொல்லுங்கள் என்று சொல்லலாம். இப்போது அணுகியிருக்கிறார். ஜூலை இறுதியில் அவர் இந்த வழக்கை தாக்கல் செய்திருக்கிறார். ஜூலை இறுதியில் ஏன் தாக்கல் செய்தார் என்பது தான் இதில் விஷயம். நான் ஏற்கனவே நாம் மட்டும்தான் தொடர்ந்து கிட்டத்தட்ட 3 மாதங்களாக நாம் என்னமோ டிஜிபி ஆக போகிற மாதிரி நம்ம தொடர்ந்து வந்து 3 மாதம் ஆச்சு, இன்னும் அனுப்பலன்ட்டு நாம் தொடர்ந்து பேசிகிட்டு இருக்கோம். ஹிந்து நாளேடும் எழுதி கொண்டிருக்கிறது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நான் இந்த விஷயம் பற்றியெல்லாம் விவாதிக்கும் போது நான் தெளிவாக எடுத்துரைத்திருக்கிறேன். கடவுளே நினைத்தாலும் இவர்கள் நினைத்ததைத்தான் செய்வார்கள். நீதிமன்றமோ உச்சநீதிமன்றமோ உயர்நீதிமன்றமோ தலையிட்டு இதில் பெரிதாக எதுவும் செய்ய முடியாது என்பதையெல்லாம் நான் விரிவாக விளக்கியிருந்தேன். இப்போது இந்த பட்டியலில் யார் யார் இருக்கிறார்கள் என்பதை நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். திருமதி சீமா அகர்வால், திரு ராஜீவ்குமார் மற்றும் திரு சந்தீப் ராய் ராத்தோர் ஆகிய 3 தான் இந்த பட்டியலில் தகுதியானவர். ஸோ நான் என்ன சொல்லியிருந்தேன்னா, 3 மாதத்துக்கு முன்னாடி அனுப்பணும், 3 மாதத்துக்கு முன்னாடி அனுப்பினா இந்த 3 பேரை யூபிஎஸ்சி தேர்ந்தெடுத்து அனுப்பிவிடும். இந்த 3 பேரில் ஒருவரைத்தான் இவர்கள் டிஜிபியாக நியமனம் செய்ய வேண்டும். ஆனால் இந்த 3 பேரில் ஒருவரையும் டிஜிபியாக நியமனம் செய்ய இவர்களுக்கு விருப்பம் இல்லை. அருட்தந்தை நாம் டிஜிபியாக வேண்டும் என்பதற்காக என்னென்னவெல்லாம் செய்ய முடியுமோ அதை செய்து கொண்டிருக்கிறார். நான் அதே போல் இந்த 3 மாதத்துக்கு முன்பு அனுப்ப வேண்டியதை இன்னும் 10 நாள் தான் இருக்குது. இன்றைக்கி தேதி கிட்டத்தட்ட 19 ஆகிவிட்டது. இன்னும் 10 நாளில் ஜிவால் ஓய்வு பெறுகிறார். இன்றைக்கி வரைக்கும் போகல யூபிஎஸ்சிக்கு. ஸோ இப்படி தாமதிப்பதற்கான காரணம், அதுவும் தப்பாக டிஜிபி ஆஃபீஸ்லேருந்து செக்ரட்டரியேட்டுக்கு ப்ரொப்போசல் போனதுக்கான காரணம், இது சரியில்லை அது சரியில்லைன்னு சொல்லிட்டு, சார் நாங்கள் ப்ரொப்போசலே அனுப்பலை, பதவி காலி ஆகிடுச்சு, இவரை அடிஷ்னல் சார்ஜ் போட்டுடுறோம், கூடுதல் சார்ஜாக திரு அபய்குமார் சிங்கையோ திரு வெங்கட்ராமன் அவர்களையோ போட்டுவிட்டு பெயருக்கு அவர்கள் டிஜிபியாக இருப்பார்கள், உண்மையான டிஜிபியாக அருட்தந்தை இருப்பார் என்பது தான் இவர்களோட திட்டம் என்று நான் சொல்லியிருந்தேன். இப்போ இன்னொரு திட்டத்தை போட்டால் சரியாக இருக்கும்ல. இப்போது திரு பிரமோத்குமார் அவர்களுக்கு பெயரை இந்த பட்டியலில் பரிசீலனை செய்வதற்கு வாய்ப்பே கிடையாது. என்ன காரணம் என்றால், திரு பிரமோத்குமார் அவர்கள், நான் நீண்ட மாதங்களாக சஸ்பென்ஷனில் இருக்கேன், என்னுடைய சஸ்பென்ஷனை ரத்து செய்ய வேண்டும் என்று அவர் உச்சநீதிமன்றம் அணுகிய போது உச்சநீதிமன்றம் இவரை சென்சிட்டிவான எந்த பதவியிலும் போடக்கூடாது என்று உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. அங்கேயும் போய் சொல்கிறாங்க, என் மேலே இருக்க வழக்கு நீதிமன்றம் ரத்து செஞ்சிருச்சுன்ட்டு, அதனால் என்னோடய சஸ்பென்ஷனை ரத்து பண்ணுங்கன்னு கேட்கும்போது, சரி சஸ்பென்ஷனை ரத்து பண்ணுறோம், ஆனால் இவரை சென்சிட்டிவான பதவியில் போடாதீங்கன்னு உச்சநீதிமன்றம் அளித்த தீர்ப்பு இன்னும் இருக்கிறது. இப்போ இவர் வந்து உச்சநீதிமன்றத்துக்கு போகிறாருன்னா, வரும் வெள்ளிக்கிழமை தமிழக அரசு, சார் ஏற்கனவே ஒரு மேலே இவ்வளோ சார்ஜ் இருக்குது, 1 மாதம் தான் சர்வீஸ் இருக்குது, இவருக்கு நீங்கள் விதிவிலக்கு கொடுத்தீங்கன்னா அது தவறான முன்னுதாரணம் ஆகிவிடும், அதனால் நீங்கள் இது அனுமதிக்கக்கூடாதுன்னு தான் ஸ்டேட் கவர்மெண்ட்டு சொல்லணும். ஆனால் வெள்ளிக்கிழமை மாநில அரசு உச்சநீதிமன்றத்தில் என்ன சொல்ல போகிறது என்றால், நீங்கள் இவருடைய பெயரை பட்டியலில் சேர்ப்பதற்கு எங்களுக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை என்று சொல்ல போகிறார்கள். இப்போ அப்படி உச்சநீதிமன்றம் சரியா 1 மாதம் இருக்கட்டும், இவரோட ஒரு கேஸில் மட்டும் விதிவிலக்கு, 6 மாதம் குறைந்தபட்ச சர்வீஸ் இருக்க வேண்டும் என்பதை நாங்கள் இவருடைய விவகாரத்தில் தளர்த்துகிறோம், அவர் பேரை சேர்த்துங்கப்பா லிஸ்ட்லன்னு சொன்னால் யூபிஎஸ்சி பிரமோத்குமார் பேரையும் சேர்த்து அனுப்புமா? இப்போ பட்டியலில் யார் யார் இருப்பாங்க? பிரமோத்குமார், சீமா அகர்வால், ராஜீவ்குமார், சந்தீப் ராய் ராத்தோர் ஆகிய 4 பேர் இருப்பார்களா? 4 பேர் இருக்கும்போது திரு பிரமோத்குமாரை தமிழக அரசு டிஜிபியாக நியமனம் செய்து விட்டால் அவருக்கு எவ்வளோ நாள் சர்வீஸு? 2 வருஷம். 2 வருஷம் டிஜிபி அப்பாயிண்ட் பண்ணிட்டாங்கன்னா அதுலேருந்து 2 வருஷம். சரியா? அப்போ 2 வருஷம் அவருக்கு சர்வீஸ் இருக்கும். ரைட்டா? பிரமோத்குமார் கூட ஒரு டீல், இங்கே பாருப்பா, நீ வந்து செப்டம்பர் மாதம் ஓய்வு பெறணும், அதற்கு பதிலாக ஒன்று
தமிழ்நாட்டோட டிஜிபி ஆகிறோம். நீ அண்ணனுக்கு என்ன பண்ணணும்னா டிஜிபி ஆனவுடனே ஜனவரி மாதம் உன் பதவியை நீ ராஜினாமா பண்ணிட்டு போயிடணும். அப்படி பண்ண முடியாது, என்ன முடியாதுன்னா பழைய சார்ஜ் எல்லாம் ஓப்பன் பண்ணி உனக்கு பென்ஷன் கிடைக்காம செய்து விடும். இல்லை எனக்கு எதுவுமே வேணாங்க என்ன நிம்மதியாக விட்டுருங்கன்னு சொன்னாலும் நீ ரிட்டையர் ஆக முடியாது. 30/9 நீ ஓய்வு பெறணும்ல, அப்போ பென்ஷன் கிடைக்காம செய்வோம், சார்ஜ் எல்லாம் ஓப்பன் பண்ணுவோம். சரி, அதுக்கு என்னங்க பண்ணணும்? போய் சுப்ரீம் கோர்ட்டில் இப்படி பெட்டிஷன் போடணும். போட்டவுடனே ஒருவேளை சுப்ரீம் கோர்ட்டு சரி இவர் பேரை சேருங்கன்னு சொல்லிட்டா நாங்கள் ஒன்றை துறைத் தலைவராக நியமனம் செய்வோம். பேருக்கு தான் நீ துணைத் தலைவர். உண்மையான டிஜிபியாக அருட்தந்தை இருப்பார். நீ அவருக்கு உதவியாக ஓரமாக உட்கார்ந்து கொள்ள வேண்டும். அதுக்கப்புறம் கூடுதலாக நீ அண்ணனுக்கு ஒன்று செய்யணும். ஜனவரி மாதம் பதவியை ராஜினாமா பண்ணணும். இல்லைங்க நான் இப்போ ஜனவரி மாதம் நான் பதவியை ராஜினாமா பண்ணிட்டேன், அதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னு கேட்டால் ஜனவரி மாதம் அருட்தந்தையோட பேட்ச்சு டிஜிபி பேனலுக்கு அடிஷ்னல் டிஜிபியாக இப்போ இருக்கக்கூடிய அருட்தந்தையோட பேட்ச் டிஜிபி ஆகி விடுவார்கள். டிஜிபி ஆகிட்டா அப்போது அவரை கூடுதல் சார்ஜாக போடலாம்ல. இப்போ நார்மலான ரிட்டையர்மெண்ட்டுக்கு தான் நீங்கள் 3 மாதத்துக்கு முன்னாடி பேனல் அனுப்பணும், யூபிஎஸ்சி அனுப்பணும், இதெல்லாம் அனுப்பணும். திடீர்னு ஒருத்தர் ராஜினாமா பண்ணிட்டாருன்னா நீங்கள் யாரையாவது ஒருத்தர் அடிஷ்னல் சார்ஜாக தானே போடணும். அப்போது ஜனவரி மாதம் அருட்தந்தை அடிஷ்னல் சார்ஜாக போட்டால் அவருடைய கனவு அந்த காவல்துறை தலைமை இயக்குனர் என்ற பதவியில் ஒரு நாளாவது அந்த நாட்காலியில் உட்கார வேண்டும் என்பது அவருடைய கனவு. அவருடைய கனவு நிறைவேறுமா? எப்படி டிசைனாக வேலை செய்கிறாங்க பார்த்தீங்களா? நீங்கள் கரெக்டாக கேட்டீங்க. அவருக்கு தெரியும் செப்டம்பர் மாதம் ரிட்டையர் ஆக போகிறோம் அப்படின்றது. அவருக்கு என்றைக்கு வேலையில் 35 வருஷத்துக்கு முன்னாடி சேர்ந்தாரோ அன்றைக்கே தெரியும் இப்போ ரிட்டையர் ஆக போகிறோன்ட்டு. அவர் மேலே இருக்க சார்ஜஸ்லாம் கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே குவாஷ் ஆகிடுச்சுன்றாங்க. அப்போதே நீதிமன்றத்தை அணுகியிருந்தால் இந்நேரம் அது ஒரு முடிவுக்கு வந்திருக்கும். இன்னும் ஒரு வாரம் தான் இருக்குது. இப்போது ஏன் இத்தனை லட்சம் ரூபாய் செலவு பண்ணி வழக்கறிஞரை வைத்து இவர் உச்சநீதிமன்றம் சென்று என்ன எனக்கு 1 மாதம் தாங்க இருக்குது, என் பேர் இதில் நீங்கள் சேர்த்துக்குங்க என்று ஏன் சொல்ல வேண்டும்? இவ்வளவு தாமதமாக ஏன் செல்ல வேண்டும்? எப்போது வேண்டுமானாலும் செல்லலாம், அவருக்கு அந்த உரிமை இருக்கிறது. இப்போது 10 நாள் இருக்கும்போது இப்போ இந்த பெட்டிஷனை அவர் ஃபைல் பண்ணுறதுக்கான நோக்கம் என்னவென்றால் இதுதான் இந்த டீல். தெரியுதா? ஸ்டாலின், எடப்பாடி பழனிசாமி கூட இப்படி குதர்க்கமாக சிந்தித்திருக்க மாட்டார்கள். எப்படி பிளான் போடுறாங்க தெரியுதா? நம்ம ஏற்கனவே இதை பற்றி பேசும்போது அன்னியார் துர்கா ஸ்டாலின் கிட்ட கோரிக்கை வச்சோம். இப்போ அவங்க ஒருவேளை பிக்சருக்குள்ளே வந்து இதெல்லாம் சரி செய்யணும்னு நினைக்கிறாங்கன்னு வைங்க, இவங்க நகரத்துல மூக்கில் பார்த்து ஐயோ என்னை விட்டுருங்கன்னு ஓடி தான் போயிடுவாங்க போல இருக்கு. இதெல்லாம் இப்போ தமிழ்நாட்டில் இருக்கிற சீனியர் ஐபிஎஸ் ஆஃபீஸருங்களுக்கே தெரியல. இன்றைக்கி தான் செய்தித்தாளில் வந்திருக்கு. நேற்று டிவி நியூஸ் கூட யாரும் பிரமோத்குமார் மேட்டர் பிக்கப் பண்ணல, நம்ம தான் கார்டு போட்டோன்னே ஏங்க பிரமோத்குமார்னு ஒரு ஆள் இருக்காருன்றதே நாங்கள்லாம் மறந்துட்டோம். எங்கேயா இருந்தார் இந்த பிரமோத்குமார்? எல்லாருக்கும் இந்த சந்தேகம். இப்போ ஏன் போகிறார்? இருந்தாலும் 1 மாதம்தான் இருக்குது, இவ்வளவு தாமதமாக ஏன் போகிறார்? எல்லோரும் சொல்கிறாங்க என்னமோ நடக்குது, பிரமோத்குமார் வச்சு என்னமோ பண்ணுறாங்க அப்படின்றது தெரியுது. ஆனால் இவ்வளவு பிளான் இருக்குன்றது இவர்களுக்கு தெரியவில்லை. இப்போங்க சார், செப்டம்பர் மாதம் தான் அவர் ரிட்டையர்ட் ஆக போறாருன்னு வைங்களேன், மன நிம்மதியாக என்ன விடுங்கப்பான்றது அவரோட மனநிலையாக இருக்கும். ஏன்னா பிரமோத்குமார் அப்படின்ற ஒருத்தர் பிக்சருக்கு வராருனாரே அவருடைய வரலாறுகள் திரும்ப வரும். நிச்சயமாக வரும், விரும்ப மாட்டார். நிச்சயமாக வரும். அது மட்டும் இல்லாமல் அந்த ஆள் பண்ண தப்புல இருந்தெல்லாம் தப்பிச்சு ரிட்டையர் ஆகிறதே பெரிய விஷயம். அவர் ஐஜியாகவே இருந்தார், அடிஷ்னல் டிஜிபி கூட கொடுக்கல அவருக்கு. அவரோட பேட்ச் எல்லாருமே டிஜிபி ஆகிட்டாங்க, அடிஷ்னல் டிஜிபி ஆகிட்டாங்க, அதுக்கப்புறம் டிஜிபி ஆகிட்டாங்க. இவர் ஐஜியாகவே இருந்தார். ஒரு ஜாஃபர் சேட் பேட்ச்ன்னு நினைக்கிறேன். எல்லோரும் இவரோட பேட்ச்மெண்ட்லாம் ஆகிட்டாங்க. அப்புறமா இவரோட சார்ஜஸ் எல்லாம் கிளியர் பண்ணி ஐஜிலேருந்து நேரடியாக அவர் டிஜிபி ஆக்குனாங்க. 2 ப்ரொமோஷன் கொடுத்து ஒரு டிஜிபி ஆக்குனாங்க. உள்ளபடியே இந்த ஆள் பென்ஷன் வாங்கிட்டு ரிட்டையர் ஆகிறதே பெரிய விஷயம். இவர் கூட அக்யூஸ்டாக இருக்கலாம், ஜெயிலில் இருக்கான். இன்றைக்கி கன்விக்ஷன் ஆகிடுச்சு. 10 வருடமோ என்னமோ அந்த பாசி சிட் ஃபண்டில் தண்டனை. இவர் பென்ஷன் வாங்குறதே பெரிய விஷயம். இந்த நேரத்தில் போய் இவர் வந்து டிஜிபி ஆக்குங்கள் என்று இவர் போய் உச்சநீதிமன்றத்தை அணுகிறார். அவர் அப்படி அணுகிற மனநிலை இருக்குமா? அப்பா என்னை விடுங்கப்பா, நான் பென்ஷனோட ஓடுறேன்ப்பான்னு இப்படி தான் இருக்கும். இப்போ இவர் போகிறாருன்னா பின்னால் அருட்தந்தை உள்ளிட்ட இந்த அசுர சக்திகள் இயங்கி கொண்டிருக்கின்றன. இதையெல்லாம் கவனித்து சரி செய்ய வேண்டிய, அதாவது இந்த டிஜிபி நியமனம்லாம் செய்ய வேண்டியது தமிழக முதல்வர். ஆனால் அவருக்கு இது எதுவுமே தெரியாது. சார், துப்புரவு தொழிலாளர்களில் வந்து அப்புறப்படுத்தணும்னு முடிவு பண்ணிட்டாங்க, ஸ்ட்ரென்த் இறக்க ஆரம்பிச்சிட்டாங்க. தமிழிசை வீட்டிலலாம் இந்த மாதிரி யாரெல்லாம் முக்கியமான ஆட்கள்லாம் போகிறாங்களோ அவங்களெல்லாம் லாக் பண்ணுறாங்க. இப்படி ஒரு கிட்டத்தட்ட ஒரு கிளைமேக்ஸ் ரேஞ்சுக்கு இருக்கும்போது படத்துக்கு போகிறாரு முதல்வர். அப்படி இருக்கும்போது அவருக்கு இவ்வளோ சிக்கலான ஒரு விஷயத்தை சிந்திக்கணும், அதை பற்றி யோசிக்கணும், அதை கட்டுப்படுத்தணும் அப்படின்றது நீங்கள் எதிர்பார்க்குற மிகப்பெரிய விஷயம். நீங்கள் சுற்றி வளைச்சு சொல்லும்போது இவ்வளோ காம்ப்ளிகேட்டடான விஷயம் அவருக்கு புரியாதுன்றது தானே சொல்ல வரீங்க? சிம்பிளான துப்புரவு தொழிலாளி மேட்டர் அவருக்கு தெரியல, நீங்கள் இவ்வளோ கஷ்டமான ஒரு விஷயத்த சொன்னால் அவருக்கு புரியாதுன்றது தானே சொல்ல வரீங்க?
சிம்பிளாக கேட்குறேன் சார். அன்னைக்கு வந்து சொல்லிடுச்சு மதியானம் கோர்ட்டு, தேன்மொழின்றவங்களால அந்த இடத்துல நடக்க முடியலப்பா, அங்கே இருக்கவங்களெல்லாம் அப்புறப்படுத்துங்கப்பா அப்படின்னு சொல்லிடுச்சு. மனசு கனமாக இருந்துச்சா இல்லையா? ஆமாம். டிக்கெட் வாங்கி வச்சுருக்கீங்க, கூலிக்கு நீங்கள் போயிருப்பீங்களா? நான் போயிருக்க மாட்டேன். ரொம்ப டிஸ்டர்ப்டாக இருந்துச்சு. என்னென்னா தான் நேராக போய் பார்த்துட்டு வந்தேன், ரொம்ப பாவமாக இருந்துச்சு, நம்மளால் எதுவும் பண்ண முடியலையே அப்படின்ட்டு. இன்னொன்று, அவர்களின் குறையை தீர்க்க வேண்டிய நிலையில் இருப்பவர் முதல்வர். அவர் பாட்டு சினிமாவுக்கு போகிறார். இல்லை, நீங்கள் சொல்லியிருக்கீங்க ஏற்கனவே, யாருக்கென்று அழுத போதும் தலைவன் ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாம், யாருக்கென்று அழுத போதும் தலைவன், அவன்தாமா தலைவனாக முடியும். அந்த தலைவனுக்கு அந்த அக்கறை இருக்கணும். அது இல்லை என்றால் நீங்கள் தலைவர் ஆகவே முடியாது. அந்த கேர் இருக்கணும், குறைந்தபட்ச கேர் இருக்கணும். ஏன் எல்லாரும் ஒரு நாட்டோட ராஜா ஆகிறது இல்லை? அந்த கேர் இருக்கணும். அந்த மாதிரி அந்த அந்த அக்கறை இருக்கும் மன்னர்கள் தான் வரலாறில் இன்று வரை நாம் அவர்களை பற்றி பேசி கொண்டிருக்கிறோம். இன்றைக்கி அக்பரை பற்றி பேசுகிறோம், அவுரங்கசீப்பை பற்றி பேசுகிறோம். டெல்லியின் கடைசி மன்னர் பகதூர் ஷா முகலாய சாம்ராஜ்யத்தை அழித்தார் என்று தான் வரலாற்றில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறார். எப்போ பார்த்தாலும் நல்லா பிரியாணியாக செஞ்சு தின்னுட்டு கவிதை கேட்டுனே இருந்தார், பிரிட்டிஷ் அவனை பிடிச்சிட்டான்னு சொல்லிட்டு தான் நம்ம பேசுகிறோம். திராவிட மாடல் அரசு, திராவிட பேரரசு என்றெல்லாம் நீங்கள் இவர்களை சொல்லிக் கொண்டாலும் திராவிட அரசியலை அழித்தவர் மு.க. ஸ்டாலின் என்று தான் வரலாற்றில் இவர் பெயர் எழுதப்படும், பதிவு செய்யப்படும். அது கூட இவருக்கு தெரியாது. இப்படி பேசிக்கிட்டு இருக்காங்கிற விஷயம் தெரிஞ்சிச்சுன்னா ஏன் இப்படி இந்த லட்சத்தில் ஆட்சி நடத்த போகிறாரு? உண்மையிலே இதுக்காக தான் நான் சொல்கிறேன், அவருக்கு தெரியல. ஒருத்தன் மக்கு எவ்வளோ சொல்லி கொடுத்தாலும் 10 மார்க் தான் வாங்குறான். அவனை போய் நீ இன்ஜினியரிங் படின்னு அண்ணா யூனிவர்சிட்டியில் சேர்த்து விட்டான், என்ன பண்ணுவான் சொல்லு? கிட்டத்தட்ட இவர் அப்படி தான். வராது. இன்னைக்கு வரைக்கும் பேப்பரை பார்த்து தப்பு இல்லாமல் 50 வருஷம் பொது வாழ்க்கைக்கு சொந்தக்காரன்ற பேப்பரை பார்த்து தப்புலாம் படிக்க முடியுதாப்பா? குறைந்தபட்ச அடிப்படையான விஷயங்கள் கூட இவருக்கு வரவில்லை. கேட்டால் ஒரு சுறுசுறுப்பானவர் காலையில் எழுந்திரிச்சு எல்லா இடத்துலையும் பேண்ட்டில் பகையில் கையை விட்டுக்கிட்டு போய் இப்படியே நடமாடிக்கிட்டே இருந்தீங்கன்னா நீங்கள் சுறுசுறுப்பாக வேலை செய்கிறதா? நேற்று திருமதி சசிகலா அவர்கள் செய்தியாளர்களை சந்தித்து பேசும்போது எப்போ பார்த்தாலும் நீங்கள் அம்மா வீட்டில் இருக்காங்க, வீட்டில் உட்காந்துருக்காங்கன்னு சொல்கிறீங்க. கவர்மெண்ட் நடத்துறது எவ்வளோ கஷ்டன்றது இப்போ தெரியுதா? அரசாங்கத்தை பார்க்குறது தான் முதல்வரோட வேலை. ரோட் ஷோ போகிறது முதல்வரோட வேலை இல்லை. தினந்தோறும் அவ்வளோ ஃபைல்ஸ் இருக்கும், அவ்வளோ வேலைகள் இருக்குது. அதுதான் முதல்வரோட வேலை. ரோட் ஷோ போகிறது முதல்வரோட வேலை இல்லைன்னு ரொம்ப அழகாக சொன்னாங்க. 30 ஆண்டு காலம் தமிழக நிர்வாகத்தை கவனித்தது உண்மையிலேயே சசிகலா தான். அதனால் அவர்களுக்கு தெரியும். அப்படி இருக்கும்போது நீங்கள் கரெக்டாக இருந்தீங்கன்னா இந்த அதிகாரிங்க இந்த வேலையெல்லாம் செய்வாங்களா? நீங்கள் உங்களுக்கு எதுவுமே தெரியாதுன்ற துணிச்சலில் தானே உங்களுக்கு கூலி படம் ப்ரிவியூ ஷோ ஏற்பாடு பண்ணிவிட்டு இவங்க போலீஸை ஃபோர்ஸாக இறக்கி இவ்வளோ துப்புரவு தொழிலாளிகளை தூக்குறாங்க. உலகமே பார்த்துக்கிட்டு இருக்கு. இவ்வளோ தைரியமாக சென்னையில் இதை பண்ணுறாங்கன்னா உங்களுக்கு கடைசி வரைக்கும் இது தெரியாதுன்றது அவங்களுக்கு நல்லா தெரியுது இல்லை? நிழல் முதல்வர் தினேஷ் நினைத்தால் தான் முதல்வருக்கு ஏதாவது தெரியும். சார், நம்ம இந்த மதுரை உயர்நீதிமன்றத்தில் வேறு இந்த வழக்கு வந்துச்சு, டிஜிபி நியமனம். அதில் ஏதாவது முறைகேடு நடந்துச்சுன்னா, வேறு ஏதாவது பிரச்சனையாச்சுன்னா நீங்கள் மறுபடியும் வந்து நீதிமன்றத்தை அணுகலாம்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ உச்சநீதிமன்றம் உங்களுக்கு வந்து பணி நீட்டிப்பு தரா அப்படின்னு சொன்னாங்கன்னா மதுரை நீதிமன்றத்தால் கூட எதுவும் பண்ண முடியாது. ஆமாம், பண்ண முடியாது. அது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட். அது போக போக அது தெரியும். இப்போது உச்சநீதிமன்றம் 6 மாதங்கள் ஒரு டிஜிபி பேனலில் சேர்க்கறதுக்கு ஒருத்தருக்கு சர்வீஸ் இருக்கணும். 1 மாதம் இருக்கிற திரு பிரமோத்குமார் அவர்களை சேருங்கள் என்று சொன்னால் இது விதிவிலக்கு. திரு பிரமோத்குமார் அவர்களுக்கு மட்டும் இந்த விதியை தளர்த்தி இந்த 1 மாதம் இருக்கிறவரை சேர்த்துக்குங்க அப்படின்றது மட்டும்தான் பொருளே தவிர அதுக்கு தான் பொருள். மாறாக நீங்கள் உங்கள் இஷ்டத்துக்கு டிஜிபி அப்பாயின்ட் பண்ணான்ற பொருள் அதுக்கு கிடையாது. மதுரை உயர்நீதிமன்ற கிளையில் நீதிபதி திரு எஸ்.எம். சுப்பிரமணியம் அவர்கள் இதை விசாரிக்கும் போது என்ன சொன்னார் என்றால், இந்த பாருங்கள், ஒரு டிஜிபி அப்பாயின்மெண்ட்டுக்கு முன்னாடி இதெல்லாம் ஃபாலோ பண்ணணும்னு உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்கு, அதை ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு சொன்னார். அதை அவங்க ஃபாலோ பண்ணாங்களான்னு இன்னும் பண்ணலையே. 3 மாதத்துக்கு முன்னாடி அனுப்பணுன்றதானே ரூலு. அனுப்புனீங்களா? இன்னும் 10 நாள் இருக்குது, இது வரைக்கும் அனுப்பல. அப்போது அந்த உச்சநீதிமன்றத்தோட தீர்ப்பை வயலேட் பண்ணியிருந்தீங்கன்னா, ஆனால் நீங்கள் சொல்கிறது போல் இப்போ மதுரை உயர்நீதிமன்றத்தால் எதுவும் செய்ய முடியாது தான். ஏன்னா வெள்ளிக்கிழமை இந்த வழக்கு வரும்போது உச்சநீதிமன்றம் இந்த கேள்வி கேட்கணும். நீ பிரமோத்குமார் பேரை சேர்க்காமல் போ, அது இருக்கட்டும், அதை தனியாக ஓரமாகவே 3 மாதத்துக்கு முன்னாடி அனுப்பணுன்ற ரூல் இருக்குது. எங்கள் தீர்ப்பு அதுதான். நீ அனுப்பலை, இன்னும் 10 நாள் இருக்குது, இப்போதைக்கு எடுத்துன்னு வரீங்க, ஃபஸ்ட்டு அதையே நீ ஃபாலோ பண்ணல என்று கேள்வி எழுப்ப வேண்டும். எழுப்புகிறார்களா என்பதை நாம் பொறுத்திருந்து பார்க்கலாம்.